So good morning everyone. Welcome to Ravan Academy. So SSC CGL 2025 நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. சொன்ன டேட்ல அதே மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்டா அதே டேட்லயே விட்டுருக்காங்க. ஸோ எஸ்எஸ்சி ஒரு ரிவைஸ்டு கேலண்டர் விட்டுருந்தாங்க. ஸோ அதுபடி பெர்ஃபெக்டா போயிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் ஸ்டெனோ நோட்டிஃபிகேஷனும் வந்தது, செலெக்ஷன் போஸ்ட் நோட்டிஃபிகேஷனும் வந்தது, அதுக்கப்புறம் வந்து சிஜிஎல் நோட்டிஃபிகேஷனும் வந்தது. அதில் மெயினாக எக்ஸாம் டேட் கொண்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கும்போது கன்ஃபார்மாக அந்த டேட்டில் நடத்திடுவாங்க, அப்படி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ரைட்டாக வந்து நான் ஒரு ஹைலைட்ஸாக அதை மட்டும் பார்ப்போம். சிஜிஎல் நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று நைட் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இல்லையா? ஸோ சிஜிஎல் 2025 நோட்டிஃபிகேஷனு என்ன சொல்லியிருக்காங்க, எப்போ அப்ளை பண்ணலாம், 9/6 இருந்து 4/7 வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாதீங்க. ஒரு 2 நாள் பாருங்க, நல்ல நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். பட் அதுவே ஓகே, போதுமான அளவு தான். இருந்தாலும் ஒரு 2 தடவை 2-3 தடவை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஆனால் லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் போகாதீங்க. அட்லீஸ்ட் வந்து June 20 அப்ளை பண்ணிடுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே போக தேவையில்லை. நாட் 20 ஆல்சோ, 15 ஓகே. சரிங்களா? இந்த கரெக்ஷன் விண்டோவுக்குலாம் வந்து போகவே போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே பொறுமையாக பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. எதுவும் மிஸ்டேக் வராத மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை கூட பொறுமையாக பார்த்துட்டு கூட பண்ணுங்க. ஓகே. ஷெடியூல் எக்ஸாம் டென்டேட்டிவ் 13 ஆகஸ்ட் 30 ஆகஸ்ட் சொல்லியிருக்காங்க. 17 டேஸ் கிட்ட நடக்க போகுது. ஓகே. ஸோ கண்டிப்பாக நடத்திடுவாங்க அந்த டேட்டில். எனக்கு தெரிஞ்சு அதில் மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி டென்டேட்டிவ் ஃபார் டயர் டு டிசம்பர். எஸ், எக்ஸாக்ட்லி தே மென்ஷன் டிசம்பர். டேட் மென்ஷன் பண்ணல. மேபி ஒரே ஒரு நாள் கூட நடக்கலாம் டிசம்பர்ல. ஓகே, அது என்னைக்கு வேணாலும் இருக்கலாம். பட் டிசம்பர்னே வச்சுக்கலாம். ஸோ நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஆகஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 months சாலிடா. ஓகே. ஸோ ரெடி ஆயிக்கோங்க. ரொம்ப ஒரு ஓகே, நமக்கு ஒரு கிளியர் கட் பாத் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிசம்பரோட டயர் 2 முடிஞ்சு போச்சு. இந்த எக்ஸாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த சீரீஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் டிவிக்கு தான் போக வேண்டியது இருக்கும். வேற எந்த ப்ரிப்பரேஷனும் இருக்காது. ஓகே, ரைட். ஸோ என்னென்ன போஸ்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க லெவல் 7ல. ஓகே, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்டு குரூப் பி, குரூப் சி அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் சிபிடிடி குரூப் சி நீங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ், யூஸ்வலாகவே இந்த நோட்டிஃபிகேஷனில் அப்படி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. பட் சிபிடிடியோட இன்டர்னல் ஆர்டரில் வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் வந்து குரூப் பி தான். சரிங்களா? பட் நீங்கள் சிஜிஎல் நோட்டிஃபிகேஷனில் குரூப் சின்னே இருக்குது. பட் இட்ஸ் ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் அப்படின்னா தான் வந்து ஐஆர்எஸ், ஐஏஎஸ் அந்த ஸ்டார்டிங்கே குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற ஒர்க் தான் வந்து குரூப் பி அண்ட் குரூப் சி. இதில் குரூப் சி, குரூப் பி நான் கெசட்டட், இது எல்லாமே குரூப் பி நான் கெசட்டட்ல தான் வரும். குரூப் பி கெசட்டட் போர்ஷன் இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் தான். ஓகேங்களா? ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இன்டர்னலி இட் இஸ் குரூப் பி. ஓகேங்களா? அது வந்து அந்த குரூப் பி, குரூப் சிங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு அத்தாரிட்டியை குறிக்குது, அவ்வளவுதான். மற்றபடி இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நம்ம பாட்டுக்கு நம்ம ப்ரிப்பரேஷனா பண்ணிட்டு இருக்கலாம். ரைட். அதே மாதிரி இதுல புதுசா ஆஃபீஸ் சூப்பர்டன் கேடர் ஃபார் சிபிடிடி வந்திருக்கு. இங்க இருக்கு பாருங்க, ஆஃபீஸ் சூப்பர்டன். இதுதான் இந்த ஒரு போஸ்ட் தான் வந்து ரொம்ப வேக்கன்சியே வந்து அதிகமா அந்த தடவை காட்டுது. சரிங்களா? குரூப் பி 18 to 30. ஓகே, இதுவும் நான் கெசட்டட் குரூப் பி ஆஃபீஸ் சூப்பர்டன். ஓகே, அரௌண்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 6500 வேக்கன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஆல் ஓவர் இந்தியா. ஓகே, ஸோ சென்னையில் மட்டுமே அரௌண்ட் 450 வேக்கன்சிஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த போஸ்ட்டை பற்றி. ஸோ அதுவுமே நீங்கள் பார்க்கலாம் ராவன் அகாடமி யூடியூப்ல. ஓகே, தென் லெவல் 5ல ஆடிட்டர் போஸ்ட்டு, அக்கௌண்டன்ட் போஸ்ட்டு, அப்புறம் டாக்ஸ் அசிஸ்டன்ட் சிபிடிடி, சிபிஐசி, இது எல்லாமே இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ வேக்கன்சிஸ் மொத்தமாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 414,582 டென்டேட்டிவ்னு சொல்றாங்க. ஓகே, தட் இஸ் ஃபைன். ஆக்சுவலி ஸ்டெனோகிராஃபர் வேக்கன்சிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, யூஸ்வலி ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் வந்து லேட்டர் ஸ்டேஜில் தான் நடக்கும். இருக்கிறதுலே எஸ்எஸ்சியோட கேலண்டர் லாஸ்ட்டாக தான் நடக்கும். அதனால வந்து வேக்கன்சிஸ் கலெக்ட் பண்ணுற டைம் மேபி பொறுமையாக இருந்திருக்கலாம். பட் இந்த தடவை
சடனா ஃபர்ஸ்ட்ல நடத்தி உடனே வேக்கன்சி கேட்டிருப்பாங்க. பட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவேரா இருந்திருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால கொஞ்சம் வேக்கன்சிஸ் ரிப்போர்ட் பண்ணது கம்மியா தான் இருந்திருக்கும். மேபி அது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். பட் சிஜிஎல் அந்த மாரி கிடையாது. சிஜிஎல் ஃபர்ஸ்ட்டே கேட்டிருப்பாங்க. ஏன்னா இது இந்த டேட் தான் நடக்க போகுதுன்னு யூசுவலாவே தெரியும். அதனால வந்து சிஜிஎலுக்குலாம் கரெக்ட்டா தான் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இத விட பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து டவுட்டா தான் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் ஓகே. கொஞ்சம் வேணா 1, 2 அந்த மாரி வேணா இன்க்ரீஸ் ஆகலாம். பட் இதுவே ஒரு நல்ல வேக்கன்சி தான். ரீசனபிளான வேக்கன்சி தான். நல்லா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து அடிக்கலாம். சரிங்களா? அடுத்து. ஸோ 1458 இதுல ஆஃபீஸ் சூப்பரண்ட் வேக்கன்சியே நெறைய இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து நல்லா பண்ணுங்க. அதுவே நல்ல போஸ்ட் தான். ஓகே. என்ன சொல்றது? லெவல் 6ல இருக்கு. 4 டூ கிரேட் பேல இருக்கு. நல்ல சேலரி, என்ஹான்ஸ் சேலரியே உங்களுக்கு 50,000 மேல தான் ஸ்டார்ட்டிங்ல இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்து. ஸோ இத பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஏஜ் கேட்டகரி பத்தி பார்க்கலாம். ஆஸ் ஆன் 1/8/2025 எஸ்எஸ்சியோட எல்லா கேலண்டர்லயுமே இந்த ஆகஸ்ட் 1 தான் கட் ஆஃப் டேட்ன்னு வச்சிருக்காங்க. இந்த டேட்ல உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏஜ் கால்குலேட்டர்ன்னு இதுல போட்டு பாருங்க. ஓகே. ஸோ அதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சு இப்ப ஜெனரல் இவங்க இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஜெனரல் கேட்டகரிக்கு தான். 18-27, 20-30, 18-30, 18-32 இது எல்லாமே ஜெனரல் கேட்டகரிக்கு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து ரிலாக்சேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது கீழே குடுத்திருப்பாங்க. எஸ்சி, எஸ்டினா 5 இயர்ஸ், ஓபிசினா 3 இயர்ஸ், பிடபிள்யூடினா வந்து 10 இயர்ஸ் அந்த மாரி குடுத்திருக்காங்க. ஸோ நீங்க போட்டு பாருங்க. ஏஜ் கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஃபர்ஸ்ட் குடுங்க. அப்புறம் அந்த இன்னொரு டேட் கேட்கும். அதுல வந்து 1/8/2025ன்னு குடுத்து கால்குலேட்ன்னு குடுங்க. அதுல எக்ஸாக்ட்டா இந்த 18-27ல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இல்லன்னா the candidate must have born not earlier than இந்த டேட்டுக்கு அப்புறம் பொறந்திருக்கணும் அந்த மாரி. இதுக்கு முன்னாடி பொறந்திருக்க கூடாது. ஓகே. அதுக்கப்புறம் இதுல இருந்து நீங்க ரிலாக்சேஷன் அப்ளை பண்ணிக்கலாம் 3 இயர்ஸ். இப்ப இதுல 1998ல 3 இயர்ஸ்னா -3 பண்ணிக்கணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். சிம்பிள். ரைட். ஸோ இதுதான் ஏஜ் கேட்டகரி. அதே மாதிரி ரிலாக்சேஷன்லாம் இருக்கு. இதுல ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் சிஜிஎல்ல 32 இயர்ஸ் இருக்கு. அதுதான் வந்து அந்த இது ஜேஎஸ்ஓ போஸ்ட். நான் அதை பத்தி லைட்டா உங்களுக்கு சொல்றேன். ஜேஎஸ்ஓ போஸ்ட்டை பத்தி. ஸோ அது எங்க இருக்கு? ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். இது மட்டும்தான் 32 இயர்ஸ். ஓகேங்களா? நான் எனக்கு எப்படியாவது சிஜிஎல்குள்ள போகணும். எனக்கு 32 இயர்ஸ் ஆகுது. இல்லைன்னா வந்து 35 இயர்ஸ் ஆகுது ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னா, ஒரு பயங்கரமான ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணீங்கன்னா பண்ணலாம் இந்த பேப்பர். சரிங்களா? இதோட ஒர்க் நேச்சர் என்னன்னு சொல்லிட்டு நான் இப்பதான் ரீசெண்டா என் கூட ஒருத்தர் ஒர்க் பண்றாரு. அவர்கிட்ட நான் விசாரிச்சேன். அவர் வந்து ஜேஎஸ்ஓவா இருந்துட்டு இங்க வந்திருந்தாரு. ஸோ அவர்கிட்ட கேட்டேன், இவங்களோட வேலை என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஜேஎஸ்ஓ இதுக்கு முன்னாடி என்கிட்ட யாரோ கேட்டிருந்தாங்க. அப்போ கூட எனக்கு தெரியல. இப்போ என்னன்னா ஜஸ்ட் அவங்களுக்கு வேலை ஃபுல்லா ஃபீல்டு ஒர்க்கா தான் இருக்குமா. போய் டேட்டா கலெக்ட் பண்றது தான் அவங்க வேலை. ஃபீல்டு ஒர்க். ஏதோ ஒரு கிராமத்தை சூஸ் பண்ணிக்கிட்டு அங்க போய் அவங்க வந்து டேட்டா கலெக்ட் பண்றது. என்ன மாதிரி டேட்டா அப்படின்னா, இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ற மளிகை ஜாமான்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து என்ன ரேட்ல அவங்க வாங்குறாங்க அந்த மாதிரி. சரிங்களா? அது வந்து ஓவர் த பீரியட்ல வந்து அந்த ரேட் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு டீம்கிட்ட குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் பண்ணி ஃபர்தரா பண்றாங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீசர் இதோட வேலை இதுதான். ஓகேங்களா? போய் ஃபீல்டுல போய் டேட்டா கலெக்ட் பண்றது. அதாவது ஜேஎஸோட வேலை. மேபி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் வந்து அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்றவங்களா இருக்கலாம். எனக்கு அது அதை பத்தி பெருசா தெரியல. பட் ஜேஎஸோட வேலை இதுதான். ஃபீல்டு ஒர்க் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவை தேர்ந்தெடுத்துட்டு உங்களுக்குன்னு ஒரு டிவைஸ் குடுத்துருவாங்களாம். அதை குடுத்துட்டு நீங்க ஒவ்வொரு கிராமமா போய் டேட்டா கலெக்ட் பண்றது. நம்ம டே டு டே யூசேஜ்ல யூஸ் பண்ற பொருட்களுடைய விலை, நீங்க என்ன விலை கொடுத்து வாங்கிருக்கீங்க, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, அதை எவ்வளவு யூஸ் பண்றீங்க, இந்த மாதிரி தான். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த டேட்டாவை வச்சு ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு டீம் இருப்பாங்களாம். அதை வச்சு சம்திங் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்கலாம். அந்த விலைவாசி ரிலேட்டடான விஷயங்களை பத்தி சொல்லலாம். அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ நல்ல ஓகே. எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. நான் ஒரு ஓபிசி கேட்டகரி, எனக்கு 35 ஆகுது, எனக்கு இந்த ஏஜ் கேட்டகரியில் நான் வரேன் அப்படின்னா எப்படியாவது உயிரை கொடுத்து படிச்சு இந்த போஸ்டாச்சும் வாங்க பாருங்க. ஓகே. ஸோ இட் இஸ் அதுவும் லெவல் 6 வேற. அது நல்ல சேலரி தான். ஓகே. ரைட். ஸோ அதை பத்தி பேசிட்டேன்னா, அதுக்கப்புறம் ஏஜ் கேட்டகரி பத்தி பார்த்தாச்சு, ரிலாக்ஸேஷனை பத்தி பார்த்தாச்சு. ஸோ இந்த ஜேஎஸ்ஓ போஸ்ட்டுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் from a recognized university or institute at least 60% marks in mathematics in 12th level. 12th நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல 60% மார்க் எடுத்தாலே நீங்க இந்த ஜேஎஸ்ஓ போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? பட் அதுக்கு தனி ஒரு எக்ஸாம் இருக்கும் சிஜிஎல்ஏ டயர் 2ல. ஸோ அந்த பேப்பரையும் நீங்க கிளியர் பண்ணணும். பட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2னா bachelor's degree in any subject with statistics as one of the subjects from recognized university or institute. The candidate should have studied the subject of statistics as degree level in part 1, part 2, part 3 இந்த மாதிரிலாம் சொல்றாங்க 6 செமஸ்டர்ஸ்லயும். ஓகே.
ரைட். மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரு டிகிரி இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் 1/8/2025 அப்போ வந்து எனக்கு வந்து ஐ மஸ்ட் பொசஸ் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் ஆஸ் ஆன் 1/8/2025 விச் மீன்ஸ் 1/8/2025ல உங்கள் கையில் அட்லீஸ்ட் ஒரு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். நீங்கள் எக்ஸாம் முடித்த உடனே உங்களுக்கு வந்து ஃபைனல் மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த ஃபைனல் மார்க் ஷீட்டு இல்லைன்னா அந்த ரிசல்ட்டில் நீங்கள் ஆல் பாஸ்ன்னு இருக்கும்ல, அது இருந்தால் கூட போதும். மெயின் டிகிரி இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் பாஸ் ஆனால் தான் அது கொடுப்பாங்க. அரியர் வச்சிருந்தா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கிடலாம். ஒன்ஸ் வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ அந்த ஃபைனல் டிகிரி சர்டிஃபிகேட்டை நீங்கள் காமிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒன்று சொல்லணும். அவ்வளோதான். அடுத்து அப்ளை பண்ணுறது ssc.gov.in அல்லது மை எஸ்எஸ்சி ஆப்பில் போய் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆப் நீங்கள் கூகுள் பிளேயில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதோட லிங்க் கூட இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதில் வந்து கொடுத்துருந்தாங்க மை எஸ்எஸ்சி ஆப். அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதை பற்றி ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டாங்க. எல்லாருமே அந்த 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? ஆதார் எனேபிள்டு கொடுத்துருங்க. நிறைய பேர் என்ன சொல்றது, ஆதார் எனேபிள் இல்லாமல் எத்தனை பேர் போக போகிறாங்கன்னு தெரியல. மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் நம்ம ஆதார் தான் யூஸ் பண்ணுறோம். ஆதார் எனேபிள் கொடுத்துட்டா டேரெக்டாக ஈஸியாக நம்ம எக்ஸாம் கால்குள்ளே போயிடலாம். பெரிய லென்த்தி ப்ராசஸ்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மை சஜஷன் அவ்வளோதான். அடுத்து பர்சனலாக உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம் இது எதுவுமே மாறலை. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஏதாவது மாற்றுவாங்க அப்படின்னு. சரிங்களா? பட் எதுவும் மாற்றலை. நல்ல விஷயம் தான். Tier 1 Tier 2 அதே மாதிரி தான் இருக்குது. Tier 1 குவாலிஃபைங் பேப்பரு, Tier 2 ஆஸ் யூஷுவல் அந்த 390 மார்க்ஸுக்கு இருக்குது. ப்ளஸ் கம்ப்யூட்டர் ஒரு 60 மார்க்ஸு. சரிங்களா? ஸோ அது எதுவுமே பெருசாக மாற்றலை, அப்படியே தான் இருக்குது. ரீசனிங்கு, ஜிகே, மேக்ஸ், அப்புறம் இங்கிலீஷ் எல்லாமே 25 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ் 200 மார்க்ஸ் நடத்துவாங்க. ஸோ இதில் இப்போ 14,000 வேகன்சி அப்படின்னா அதுல இருந்து ஒரு 10 டைம்ஸ் போட்டுக்கோங்க. 1,40,000. ஸோ அவ்வளோ பேரை நம்ம எப்படியும் Tier 2க்கு எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து Tier 2 மெயின் Tier 2க்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 செக்ஷன் 2, அதாவது பேப்பர் 1 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பேப்பர் 2ன்னு சொல்றாங்க. பேப்பர் 2னா தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரிங்களா? ஜேஎஸ்ஓ போஸ்ட். ஓகே, பேப்பர் 1 மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த போஸ்ட் நம்ம அதில் தான் இருக்குது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போனால் மட்டும்தான் வந்து இந்த பேப்பர் 2 அது 2வது நாள் தான் நடக்கும். பட் பேப்பர் 1 வந்து முதல் நாளே நடந்துடும். ஓகே, நீங்கள் Tier 1ல வந்து பாஸ் ஆகிட்டீங்க, கட் ஆஃபாக கிளியர் பண்ணிட்டீங்க, அந்த மார்க் வந்து இன்க்ளூட் ஆகாது ஃபைனல் ரிசல்ட்டில். Tier 2 மார்க் தான் இன்க்ளூட் ஆகும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி மேக்ஸ், ரீசனிங் 30 கொஸ்டின் 180 மார்க்கு, இங்கிலீஷ், ஜிகே 45 25 மொத்தம் 210 மார்க்கு, கம்ப்யூட்டர் டெஸ்ட் வந்து 60 மார்க்கு. சரிங்களா? இந்த 210 ப்ளஸ் ஒரு 180 390 மார்க் தான் வந்து ரொம்ப ஹைலைட்டான. அதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் ஃபைனல் இதில் இருக்கும். ஆனால் டைப்பிங் டெஸ்ட்டும் கிளியர் பண்ணியிருக்கணும், கம்ப்யூட்டர் டெஸ்ட்டும் குவாலிஃபை ஆகிருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் Tier 2 ரிலேட்டடாக. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட். அடுத்து Aadhaar-based. The candidates who have not undergone Aadhaar-based authentication will be required to report at the examination center 2 hours before the schedule of the examination. யாராவது ஆதார் பேஸ்டு அந்த 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளை பண்ணும்போது ஆதார் பேஸ்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவுட் டு அப்ளை பண்ணுறதை பார்த்தா தான் தெரியும். ஸோ அதில் ஒருவேளை நான் ஆதார் பேஸ்டு வரலன்னு சொன்னால் நீங்கள் 2 hours முன்னாடி எக்ஸாம் முன்னாடி போயிருக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களை உள்ளே அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு பஞ்சாயத்து? அதனால நீங்கள் ஆதார் பேஸ்டே கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் சில டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் வந்து இது இருக்கு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கு. பட் அதெல்லாம் வந்து ஒன்ஸ் Tier 2 முடிச்சு நம்ம போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது வரும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பெருசாக அதில் போட்டு தலையை உடைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போதைக்கு Tier 1 நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து Tier 2 நல்லா மார்க் எடுக்கணும். போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வரும்போது வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ரைட். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கிற ஒரு புதுசான விஷயம் வந்து இதுதான். சரிங்களா? யூஸ்வலா எல்லா சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன்லையும் இது இருக்காது. As per policy of the commission, SSC does not maintain the waiting list or reserve list in respect of multi-factor examinations conducted by it. However, it has been observed by the commission that after final results, some vacancies remain unfilled after document verification. இந்த ரமணா படத்துல இதுவே இப்பதான்டா கண்டுபிடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. Therefore, in an endeavor to fill all the notified vacancies to maximum, the commission is contemplating to introduce a scheme for
of post allotment sliding seeking to fill up unfilled vacancies reported after document verification through extended cutoff. ப்ராக்டிக்கலாகவே யோசிப்போமே, ஒரு கட் ஆஃப் டிஏ தான் லாஸ்ட்டாக கிடைக்கிற போஸ்ட்னு வச்சுக்கிடுவோம். டிஏக்கு சப்போஸ் ஒரு 300 மார்க் அவுட் ஆஃப் 390க்கு 300 தான் டிஏ கட் ஆஃப்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த வாட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணலன்னு வச்சுக்கிடுவோம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 300க்கு கீழே ஒரு 10 மார்க் எக்ஸ்டெண்ட் பண்ணி 290 மார்க் வரைக்கும் இருந்தா உள்ள எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இதை பார்த்தா அப்படிதான் இருக்கு எக்ஸ்டெண்டட் கட் ஆஃப்னு. ஆனா இப்ப அந்த 10 மார்க் எந்த போஸ்ட் இப்ப டிஏல இருக்கிறவங்க எல்லாருமே போய் ஜாயின் பண்ணிட்டான்னு வச்சுக்கிடுவோமே, இன்ஸ்பெக்டர்ல கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணலாம்னு வச்சுக்கிடலாம். அப்போ என்ன பண்ணுவானுங்கன்னு எனக்கும் தெரியல. உண்மையிலே அது ஒரு கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. சரிங்களா? இந்த ஸ்லைடிங் போஸ்ட் அலாட்மெண்ட் ஸ்லைடிங் அப்படிங்கிறது வந்து எப்படி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. அதுல ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வேற வச்சிருக்காங்க. இம்ப்ளிமெண்ட் ஆஃப் தி ஸ்லைடிங் ஸ்கீம் இஸ் சப்ஜெக்ட் டு அப்ரூவல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் இஃப் அப்ரூவ்ட் கம்ப்ளீட் மாடலிட்டிஸ் ஆஃப் இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வில் பி நோட்டிஃபைடு பை த கமிஷன் ஆன் இட்ஸ் வெப்சைட். ஓகே, அது அப்ரூவ் பண்றதுக்காக வச்சிருக்கதா சொல்றாங்க. ஓகே, லெட்ஸ் வெயிட். ஓகே, பட் நம்ம எதுவும் பெருசா வந்து ட்ரீம் பண்ண வேண்டாம் என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது ஒண்ணு அதை பண்றதா இருந்தா இந்த நோட்டிபிகேஷன்லயே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்துக்கணும். இல்ல இது அப்ரூவலுக்காக இருக்குன்னா அது எவ்வளவு நேரம் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால நமக்கு ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குங்கிற அந்த ஃபேக்டரை வந்து இப்போதைக்கு யோசிக்காம இருக்கிறது எனக்கு இன்னமும் பெட்டரா படுது. மேபி அடுத்த இல்ல கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, இருந்தாலும் நான் வந்து இந்த ஸ்லைடிங் ஸ்கீம் வந்து எப்படித்தான் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போட்டு பார்த்தேன். சாட் ஜிபிடி நமக்கு இருக்குல்ல, சாட் ஜிபிடியில போட்டு கேட்போம்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தேன். அதே அந்த பேராகிராஃப் அப்படியே போட்டு கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ் அப்படின்னு சொல்லி சாட் ஜிபிடி கேட்டேன். ஸோ அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. வாட் எஸ்எஸ்சி கரண்ட்லி டஸ் the staff selection commission does not maintain any waiting list or reserve it for this exam like and others. Once the final result is declared, yes, no one else is considered. Even someone doesn't join or their documents are not verified. Yes, after document verification, sometimes vacancies still remain unfilled. For example, someone might not attend DV, failure or choose not to join. These positions remain vacant. What SSC plans to do? Sliding scheme. A single round of reallotment will happen after the final result, specifically to fill the remaining vacant post in the scheme. Candidates who were not selected in the final list but are just below the cutoff might get a chance. Okay, this is called using an extended cutoff to pick more candidates. எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு லெவல் 7ல இருக்கிறவன் ஒருத்தன் ஜாயின் பண்ணல, லெவல் 6ல இருக்கிறவன் ஒருத்தன் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்க லோயஸ்ட் கட் ஆஃப் டிஏ கட் ஆஃபை விட கம்மியா இருக்கிற ஒருத்தனை எடுத்து எப்படி லெவல் 7 ஆர் லெவல் 6ல வைப்பாங்கிறது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணாம போறதே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து நமக்கு வந்து லெவல் 4ல இருக்கிறவன் வந்து என்ன அது ஸ்லைடிங்னா இப்போ அதுக்கு மேல அப்படியே கொண்டு போய் மறுபடியும் ஒரு ரிவைஸ் ரிசல்ட் விடுவாங்களா ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் இருக்கு. ஸோ இதை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு எனக்கும் தெரியல. நானும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி. நம்ம வந்து கவுன்சிலிங் மாதிரி நடத்தினா பிரச்சனை வராது, வேகன்சிஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு அவன் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஎன்பிசி பண்ற மாதிரி. பட் அதுக்கு ஆக்சுவலி நான் மெயிலும் சென்ட் பண்ணியிருந்தேன். எஸ்எஸ்சி எஸ்ஆருக்கும் பண்ணியிருந்தேன், மெயினா எஸ்எஸ்சிக்கும் பண்ணியிருந்தேன். நம்ம தான் தெரியுமே, நம்ம மெயில் அனுப்புறேன்னா பார்த்து உடனே ஆக்ஷன் எடுக்க போறாங்க. பட் ஐ டோன்ட் நோ என்ன நடக்க போகுது அப்படின்னு. இதோட அந்த ஒர்க்கிங் இதை வந்து நாங்கள் அப்புறமா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, பார்ப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. திஸ் நியூ ஐடியா இஸ் ஸ்டில் அண்டர் கன்சிடரேஷன். ஓகே, ஜஸ்ட் வந்து ஒரு கன்சிடரேஷன்ல இருக்கு. சாட் ஜிபிடி வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதை சொல்றதை ஃபுல்லத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது. சும்மா ஜஸ்ட் அதை போட்டு என்னதான் சொல்லுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டூ யூ ஹாவ் எனி ஐடியா அபவுட் த ஸ்லைடிங் ஸ்கீம்? இஸ் தேர் எனி அதர் கண்ட்ரி அப்ளைட் தட் பிஃபோர்? சும்மா நம்ம கேட்டு பார்ப்போம் என்ன சொல்லுதுன்ட்டு. எல்லாருமே ஏங்கிறாங்களா, என்னதான் பண்ணுதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா சொல்லிச்சு ஓரளவு. இன் இந்தியா வந்து இந்த நீட் கவுன்சிலிங் பார்த்தீங்களா, அகைன் இந்த கவுன்சிலிங் மேட்டருக்கு தான் அது வருது. Counseling uses a sliding or upgradation system. Candidates choose preferences for college or courses. If higher preference becomes available in a later round, their seat slides to the better option. It helps all available seats and give fair chances to more candidates. Neat counseling அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? While SSC itself hasn't used a sliding scheme, they do sometimes conduct additional results or revised results. பட் அதெல்லாம் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? பட் தீஸ் ஆர் நாட் ஸ்ட்ரக்சர்ட் லைக் எ ஸ்லைடிங் ரவுண்டு.
திஸ் இஸ் எஸ்எஸ்சிஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்மல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலி நான் திருப்பி சொல்றேன், ChatGPT சும்மா நம்ம ஒரு அது என்ன சொல்லுதுங்கிற ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அதை ஃபுல்லுமே நம்ம மனசளவில் வந்து இதுதான் கரெக்டுங்கிற மாதிரிலாம் எடுத்துக்க முடியாது. ஜஸ்ட் அது சொல்லுது இந்த மாதிரிலாம் இருக்குப்பா அப்படின்னு. ஓகே, யூஎஸ்ஏல, யூகேல, ஜெர்மனிலலாம் வந்து ரிசர்வ் லிஸ்ட் தான். ஓகே, கிளியர் பண்ணா நெக்ஸ்ட் மார்க் இருக்கிறவன் உள்ள வந்துருவான். அப்படித்தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அவ்வளவுதான். எதுக்குன்னா சும்மா பார்த்தேன் என்னதான் சொல்லுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஓகே, ரைட்டு, அவ்வளோதான். அடுத்து வந்து ஸோ இந்த ஸ்லைடிங் ஸ்கீம் வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலி இம்ப்ளிமெண்ட் ஆக போகுதுங்கிறது நமக்கு ஒரு ஐடியா இல்லை. ஸோ லேட்டர் பார்ட்டில் இதை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போதைக்கு 14,500 வேகன்சிஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுவே நல்ல வேகன்சி தான். நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா அசால்ட்டாக கிளியர் பண்ணலாம். சரிங்களா, ஓகே. இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு இதை போட்டு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துக்கிடலாம். இதெல்லாம் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்போ பார்க்க வேண்டிய விஷயம் தான். ஸோ அப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை மறுபடியும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மார்க், மேக்ஸிமம் மார்க் இவ்வளோ எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன போஸ்ட் வேணுங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு சிஜிஎல் நோட்டிஃபிகேஷனுடைய லைட்டான ஒரு ஓவர்வியூ தான் நான் கொடுத்துருக்கிறேன். இந்த ஸ்லைடிங் ஸ்கீம் பத்தி பெருசா யாருமே இன்னும் பேசல. எனக்கு அதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அது வரும்போது நம்ம பாத்துக்கலாம். அவங்க டீடைலா சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. பட் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குங்கிற ஒரு ஐடியாவை நம்ம இப்போதைக்கு பெருசா ஃபோக்கஸ் பண்ணாம, ஆல்ரெடி 15,000 வேகன்சிஸ் நியர்லி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு டென்டேட்டிவ் வேகன்சி மாதிரி ஒரு ஆர்டிஐ ரிப்ளை ஒன்று போட்டிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. இதுல பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் சூப்பரண்டென்ட் 6,700 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இது நம்ம ராவன் அகாடமி டெலிகிராம் சேனல்ல இந்த இது இருக்கும். ஸோ அதை நீங்க பாத்துக்கலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சிஜிஎல் ரிவிஷன் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். அதோடைய ஷெடியூல் இதுதான். ராவன் அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி 9th ஜூன் நோட்டிஃபிகேஷன் வர்ற அன்னைக்கு தான் அதை ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆல்ரெடி நான் வச்சிருந்தேன். அப்படிதான் அது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆல்ரெடி இந்த வீக்குக்கான மெட்டீரியல்ஸ் கொடுத்தாச்சு. இது ஒரு பிடிஎஃப் ப்ராக்டிஸ் பேட்ச். ஸோ இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ரிலேட்டடான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சரிங்களா, ஒரே வேர்ட்ல தான் சொல்லுவேன். கண்டிப்பா ஒருத்து டயர் 1லாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இதை 100% நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா. அப்படியே டயர் 2 ப்ரிப்பரேஷனும் கண்டினியூ ஆகும். சரிங்களா, ரைட். ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த சிஜிஎல் எக்ஸ்பிரஸ் ப்ராக்டிஸ் பேட்ச் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ வந்து லிங்க்ல இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதில் வந்து 8 வீக்ஸ் பிடிஎஃப் ப்ராக்டிஸ் பேட்ச் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்டு அதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வீக்லி 3 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா, டீடைல்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, அவ்வளோதான். நல்ல வேகன்சிஸ் இருக்கு. ஸோ நல்லா அட்டன் பண்ணுங்க. பொறுமையா பார்த்து அப்ளை பண்ணுங்க. பட் ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க. ஜூன் 15 டு ஜூன் 20 இந்த டேட்குள்ள வந்து அப்ளை பண்ணிருங்க. அவ்வளவுதான். சரிங்களா, ஆல் தி பெஸ்ட். அண்ட் கண்டிப்பா போன தடவை மைனர் மார்க்ல மிஸ் பண்ண யாரும் மனசை விடாம இந்த தடவை ஃபுல் பிளெஜ்டா இறங்குங்க. 6 மாசம் தான் முடிஞ்சு. ஓகே, டிசம்பருக்குள்ள நல்லா முடிச்சுட்டு அப்புறம் ரிலாக்ஸ்ட் ஆயிடலாம். ஓகே, ரைட். அந்த ப்ராக்டிஸ் பேட்ச்ல நமக்கு வீக்லி லைவ் கிளாஸும் இருக்கும். உங்களுக்கு மேக்ஸ் வந்து வீக்லி லைவ் டவுட்ஃபுல் செஷன்ஸ்லாம் நம்ம கண்டக்ட் பண்றோம். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பாருங்க. சரிங்களா, உங்களுக்கு ஓகேனா அதை நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.